அழாதம்மா, எனக்கு தான் எதுவும் ஆகலல்ல. உட்காருமா. நிலா, அம்மாவை மன்னிச்சிடா. உன்னை நான் திட்டி இருக்க கூடாது. என்னால தானே நீ மயக்கம் போட்டு விழுந்த. சாரிடா. அம்மா மேல கோவம் இருந்தா அம்மாவை அடிச்சிரு. அம்மா தப்பு பண்ணிட்ட, சாரிடா. வந்து அந்த 2 கணத்துல 4 அடி போடுறா. சொல்லுமா. அழாதம்மா, எனக்கு தான் எதுவுமே ஆகலையே. டாக்டர் அங்கிள் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் ஏமா அழுகுற? திடீர்னு இந்த மயக்கம் போட்டு விழுந்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுடா செல்லும். உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அம்மா ரொம்ப பயந்துட்டேன்டா. எல்லாம் என்னால தானே. எங்கேயோ யார் மேலயும் இருந்த கோவத்தை உமால காட்டிட்ட. நீ சொல்லலனாலும் நிலாக்கு இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம். பண்றதையும் பண்ணிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்கியா? அம்மா நீ இருமா. எல்லா விஷயத்திலயும் இவளுக்கு பயந்துகிட்டுலாம் இருக்க முடியாது. என்னடி பாக்குற? என்னையும் திட்ட போறியா? திட்டு. நான் ஒண்ணு மயக்கம் போட்டெல்லாம் விழ மாட்டேன். பாட்டி, அம்மாவை எதுக்காக திட்டுறீங்க? அம்மா பாவம், அவங்கள திட்டாதீங்க. உங்க அம்மாவை திட்டுறது என்ன? இருக்கிற கோபத்துக்கு ஹாஸ்பிடல் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா 2 வாரம் அரைஞ்சிருப்ப. நான் தான் சொல்றேன்ல, அம்மாவை திட்டாதீங்க பாட்டி. அம்மா என்கிட்ட கோவமா பேசினப்போ எனக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சோ, அம்மாக்கும் இப்ப நீங்க பேசும்போது கஷ்டமா தானே இருக்கும். அம்மா பாவம், அம்மா அழுகுறாங்க. அம்மா, நீ அழாத சரியா? பாட்டி உன்னை திட்ட மாட்டாங்க. அம்மா நீ அழாதம்மா. நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. நாளல நீ வருத்தப்படாத. அம்மா, நான் உன்னை கேட்கவா? கேளுடா செல்லம், உனக்கு என்ன வேணும்? உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன். திரும்பவும் திட்ட மாட்டீங்கல்ல? இனிமே அம்மா உன்னை திட்டவே மாட்டேன். என்ன வேணும் உனக்கு? நம்ம இதே ஊர்ல இருக்கலாமா? எனக்கு இந்த ஊரு, நம்ம வீடு, ஸ்கூல்னு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கம்மா. ஃப்ரீ ஆண்டி, பாட்டின்னு நமக்காக எல்லாருமே இருக்காங்கல்ல. அப்புறம் நம்ம ஏமா இங்க இருந்து போகணும்? நான் இப்ப படிக்கிற ஸ்கூல்லே நல்லா படிக்கிறேன்லம்மா. படிச்சு பெரிய ஆளாகி நீ என்ன எப்படி இப்ப பாத்துக்கிறியோ அதே மாதிரி நானும் உன்னை நல்லா பாத்துப்பேம்மா. சரின்னு சொல்லுமா. நம்ம எங்கேயும் போவேனாமா, ப்ளீஸ்மா. நிலா, நீ என்ன அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? அவ கூட்டிட்டு போறேன்னு சொன்னா உன் பாட்டி நான் உன்னை கூட்டிட்டு போக விட்டுருவேனா? அவ உன்னை பெத்தவளா இருக்கலாம், ஆனா நான் அவளை பெத்தவ. அப்படியெல்லாம் போக விட மாட்டேன். உன் பாட்டி நான் சொல்றேன், நீ இங்க இதே ஊர்ல தான் இருக்க போற. உனக்கு பிடிச்ச ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீ படிக்க போற. உன் அம்மா என்ன பண்ணிடுறான்னு நான் பாக்குறேன். அப்படியே போறதா இருந்தாலும் அவ மட்டும் போட்டோம், நாம இங்கேயே இருப்போம். நான் உன்னை பாத்துக்கிறேன். இவளை வளர்த்து ஆளாக்குன எனக்கு உன்னை வளர்த்து ஆளாக்க தெரியாதா என்ன? அம்மாவும் என் கூட தான் இருக்கணும் பாட்டி. மா ஓகே சொல்லுமா. இப்பதானே நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னேன். நம்ம இங்கே இருக்கலாமா?
ஆ, சொல்லுமா. சரின்னு சொல்லுங்கம்மா. அது ஏய், என் பேத்தி இவ்வளவு தூரம் கேக்குறால, பதில் சொல்லு. நிலா, அது நிலா பாப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேடம், நீங்க பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுல இருக்க மெடிசன்ஸை 2 days ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. முக்கியமா குழந்தை என்ன கேக்குறாலோ அதை பண்ணி கொடுங்க. டாக்டர் சொன்னாரு இந்த மெடிசனை விட அதான் ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்ல சொன்னாரு. ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பாய் நிலா. பாய் ஆண்டி. நான் சொன்னேன், உன் பொண்ணு சொன்னா, அப்ப டாக்டர் சொன்னாரு, இப்ப நர்ஸ் சொல்றாங்க. இப்ப நீ என்ன சொல்ல போற? ஏய், அங்க பாருடி, நீ என்ன சொல்ல போறேன்னு குழந்தை எவ்வளவு ஏக்கமா எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு. உன் வீம்பையும் பிடிவாதத்தையும் தூக்கி போட்டு இங்கே இருக்கலான்னு சொல்லுடி. நிலா, நாம வீட்டுக்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாமா? ப்ளீஸ். யார் நினைச்சாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவும் முடியாது. இந்த விக்ரம்க்கு தான் விஜி, விஜிக்கு தான் இந்த விக்ரம். என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான். கோர்ட்ல கேஸ் போட்டு குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, ஆனா உன்கிட்ட இருந்து சீக்கிரமா இந்த 2 குழந்தைகளையும் நான் எடுத்து பண்ணிட்டேன்.